தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று தாயாம் திரு அவை பங்கு குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியின் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறது. பிரெஞ்சு புரட்சியின் பின்னணியில் விவசாய குடும்பத்தில் ஒரு மகனாக புனித ஜான் மரிய வியானி பிறந்தார். இவர் மிக குறைந்த கல்வி அறிவையே பெற்றிருந்தார். ஏனென்றால் இவருடைய காலத்தில் நடந்த தீவிரவாதிகளினுடைய பின்னணியிலும் மத ஒடுக்கத்திற்கு ஆளான குடும்பங்களின் பின்னணியிலிருந்து வந்ததினால் இவர் தன்னுடைய அடிப்படை கல்விகளை பெற முடியாமல் போனது. ஆகவே இவர் தனது முதல் நற்கரணையும் பாவ அறிக்கையும் இரகசியமாகவே மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. தங்கள் நம்பிக்கைக்காக உயிரை பணயம் வைத்த குருக்கள் கன்னியர்களின் வீரத்தால் அவர் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். வியானி குருத்துவ பணியை தொடர வேண்டும் என்ற உந்துதலை உணர்ந்தார். ஆனால் லத்தீன் மொழியில் மிகவும் சிரமப்பட்டார். மேலும் தனது முறையான கல்வி இல்லாத குறையை ஈடு செய்ய அவருக்கு தனிப்பட்ட பயிற்சி தேவைப்பட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் 1809 நெப்போலியனின் படைகளில் அவர் கட்டாயமாக திணிக்கப்பட்டார். ஆனால் இந்த இராணுவ சேவையிலிருந்து தப்பி ஓடி பிழைப்பதற்காக இவர் ஒரு கிராமத்தில் தஞ்சமடைந்தார். அங்கு 1810 அனைத்து தப்பியோடுகளுக்கும் பொது மன்னிப்பு ஆணை பிறப்பிக்கப்படும் வரை மறைவான வாழ்க்கையை அவர் நடத்தினார். அவர் 1815 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிரான்சின் எகுல்லியில் உதவி பணியாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 1818 முதல் முறையாக ஆர்ஸ் நகர பங்கு பணியாளராக அவர் நியமிக்கப்பட்டார். அங்கிருந்துதான் அவருடைய புனிதத்தன்மை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் பற்றிய செய்திகள் திருச்சபைக்குள் விரைவாக பரவின. அவர் கன்னிமரியாளின் மீது மிகுந்த அன்பும் ஆர்வமும் கொண்டிருந்தார். அதேபோல 1802 ரோமில் உள்ள ஒரு நிலவரையில் புனித பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கன்னி தியாகியான புனித பிலோமினா மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இந்த கண்டுபிடிப்பு பல கத்தோலிக்கர்களிடையே பிலோமினா மீது தீவிர பக்தியை தூண்டி எழுப்பியது. வியானி தனது பங்கு மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது அடிக்கடி அவளை வேண்டினார்.
மேலும் அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யும்படி அவர்களை ஊக்குவித்தார். அவருடைய பங்குத்தலத்தில் பல குணப்படுத்தும் அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவற்றை அவர் புனித பிலோமினாவின் பரிந்துரையால் நிகழ்ந்ததாக அவர் கருதினார் என்று அவருடைய சுயசரிதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வியானை தனது பங்கு மக்களுக்கு ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்குவதிலும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார். 1824 ஆண்டு முதல் சாத்தான் அவரை பல்வேறு விதங்களிலே அவரை சோதித்து அவருடைய உடல் நலக்குறைவை தீங்கு ஏற்படச் செய்தது. ஒருமுறை சாத்தான் வியானியின் படுக்கைக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. 1827 ஆண்டில் ஆர்ஸ் நகரம் ஒரு புனித யாத்திரை தலமாக மாறியிருந்தது. ஏனென்றால் இங்கு வியானியிடத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற திருச்சபையினுடைய அனைத்து நிலைகளிலும் உள்ள பங்கு பணியாளர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் ஆயர்கள் போன்றோர்கள் இவர்களைத் தவிர மேலும் திருச்சபையினுடைய இறை மக்கள் இவரிடத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தை பெறுவதற்காக பல மணி நேரம் காத்திருந்து இந்த ஆர்ஸ் நகரத்திற்கு வந்து இந்த அருள் பொழிவை பெற்றுக்கொண்டார்கள். இத்தகைய அருமையான புனிதர் பங்கு பணியாளர்களின் பாதுகாவலராக 1925 ஆண்டினுடைய நிறைவில் அவர் பெற்றுக்கொண்டார். 16ஆம் வயசால் இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். அவர் மூலமாகவே பங்கு பணியாளர்களின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். இன்றும் அவருடைய புனித பொருட்கள் ஆர்ஸ் நகரிலே ஒரு திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய உன்னதமான புனிதனுடைய திருவிழாவில் நம்முடைய பங்கு பணியாளர்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்று இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் வாழ்வின் ஊற்றே, எங்கள் வாழ்வின் ஒளி விளக்கே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மல்கிறோம். உமது மேலான பேரன்பிற்காக உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். உம்மில் இருக்கும் நலன்களால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகிறோம். விண்ணகத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக கொடுப்பவரே, உமது தாராள உள்ளத்தால் எங்களுடைய பல பாவங்களை மன்னித்து பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அருள் கொடைகளை அளவின்றி கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதிக்கிறோம். உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம். உமது இரக்கத்தின் ஊற்றாகிய திருவருள் சாதனத்தின் நன்மைத்தனங்களை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த புனித ஜான் மரிய வியானியினுடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் பங்குகளிலே பணியாற்றுகிற அனைத்து அருள் பணியாளர்களையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை அவர்களுக்கு கொடுத்து தனிமையின் வேளையிலே அவர்களை திடப்படுத்தி அவர்கள் செய்கிற பணிகளிலே வெற்றியை தாரும். ஆன்ம மீட்புக்காக அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் நீரே அவர்களை உடனிருந்து வழிநடத்துவீராக. எந்த உலகத்தின் தீமைகளும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் காம இச்சைகளும் அவர்களை மேற்கொள்ளாதபடி உமது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பி ஆன்ம மீட்புக்காகவும் அவருடைய மீட்புக்காகவும் என்றென்றும் பலி செலுத்த நீர் அவர்களுக்கு வலுவை தாரும். அன்பு ஆண்டவரே, இன்று அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருள் பொழிவுக்காக நன்றி கூறுகிற அதே வேளையிலே அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய உமது அன்பினுடைய நீட்சியாக அவர்கள் எந்நாளும் இந்த உலகத்திற்கு பயன் தருகிற பணியாளர்களாக அவர்கள் செயல்பட உம்முடைய ஆவியின் அருள் ஞானம் நிறை உள்ளம் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இன்று எங்கள் குடும்பங்களிலும் நல்லதொரு அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்றும் அழைத்தலில் சென்ற அனைத்து பிள்ளைகளும் நிலைத்திருந்து கனி தரவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். வருங்கால தலைமுறைகளை விசுவாசத்தில் நிலைத்து நிற்க இவர்களுடைய சான்று வாழ்வு, முன்மாதிரியான வாழ்க்கை அனைத்தும் இன்று சமூகத்திற்கு நிறைவாய் கிடைக்க இறையருள் அவர்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்கவும் அன்னை மரியாளின் மாசற்ற இருதயம் அவர்களுக்காக எப்போதும் பரிந்து பேசவும் உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து கையேற்று கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் பங்கு பணியாளர்களின் பாதுகாவலராம் புனித ஜான் மரிய வியானியின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் பங்கு பணியாளர்களுக்காகவும் அனைத்து அருள் தந்தையர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய ஆசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஜெபங்களுடன் அருள் தந்தை ஜான் கென்னடி, தூய் ஆவியார் சபை, முதுகலை இறையியல் மாணவர், புனித பவுல் இறையியல் கல்லூரி, திருச்சி.